நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. இதான் சரியான சமயம். அந்த உண்மையை இப்ப இவகிட்ட சொல்ல வேண்டியதுதான். ஆத்தா சுந்தரி, இப்பதான் எல்லா காரியமும் நல்லபடியா கைகூடி வருது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இனியும் வராம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும்தா. அதாவது ஆத்தா, செல்வி இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கதக்குன்னு இருக்குதா. எங்க அவ மறுபடியும் உள்ள பாசம் நொல்ல பாசம்னு சொல்லிக்கிட்டு அந்த நாசக்கார பயல உள்ளார விட்டுடுவாளோன்னு பயமா இருக்கு. ஐயோ, உனக்கு ஒன்னும் தெரியாதுடி, நீ சின்ன புள்ள. நான் சொல்றத கொஞ்சம் கேள. அவளை ஊருக்கு அனுப்பிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு வர சொல்லிக்கலாம். இத பாரு, 10 நிமிஷமாச்சும் பிடிக்கலன்னா பிரயோசனம் இல்லத்தா. இங்க பாரு, செல்வி கிட்ட சொல்ல உனக்கு சங்கடமா இருந்தா நான் சொல்லிக்கிறேன். இந்த காந்திமதிக்கு தெரியாத டெக்னிக்கா? என்னத்தா சுந்தரி ஆவி பிடிக்கிறாளா? நானே சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வீடே அமைதியா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் ஆயிடும். சுந்தரி வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும்.